கழகத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம சிகாமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் முன்னின்று நடத்தி பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக என்றென்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய இந்த வளர்ச்சிக்காக, குறிப்பாக இந்த சர்க்கரை ஆலையினுடைய வளர்ச்சிக்காக சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி பல்வேறு நிகழ்வுகளை நிறைவேற்றி இருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த பகுதி விவசாயிகள், அதுவும் இங்கு 3 தாலுக்காவை சார்ந்த விவசாயிகள் இங்கே தங்களுடைய கரும்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திருக்கோயிலூர், திருவண்ணைநல்லூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய இந்த 3 தாலுக்காக்களினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய கரும்புகளை இங்கே அனுப்பி இங்கே நிறைவாக அவர்கள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலை எப்பொழுது நிறுவப்பட்டது, எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் என்னை விட உங்களுக்கு மிக சிறப்பாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக, இந்த கரும்பு விவசாயிகளுக்காக பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று, குறிப்பாக அனைத்து விவசாயிகளுக்குமே நன்மையை செய்து கொண்டிருப்பது தான் திராவிட மாடல் அரசு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் சாதாரணமான விஷயம் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த இலவச மின்சாரங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் இங்கே பக்கத்தில் எடையார் கிராமம் தான். எங்கள் வீட்டில் கரும்பு போட்டதெல்லாம் கூட இங்கே தான் கொண்டாடுவோம். அப்போ அந்த விவசாயிகளுக்கு அந்த கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு பாருங்கள், அந்த கரண்ட்டு பில்லு மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். கட்டலைன்னா பீஸ் பிடிங்கி போடுவாங்க. இந்த வயசான விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 21ஆம் தேதிக்குள்ளே பீஸ் பிடிங்கி போடுவோம். அப்புறம் பணத்தை கட்டினா 3 மாதம் சென்று தான் கரண்ட்டே வரும். அந்த மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் உண்டு. அப்படி இருந்த நிலைமைகள் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கரண்ட்டு பில்லு கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட போய் மரகதம் எங்கள் அம்மா பேர் உன் கழுத்தில் இருக்கிற செயினை உடன் வாங்கி போய் அடக வச்சு கரண்ட் பில்லு கட்டினவங்க தான் இங்கே இருக்கிற விவசாயிகளில் பல பேர் உண்டா இல்லையா? அப்படி கட்டியவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு 1 பைசா கட்ட சொல்லி போராடிய காலம் உண்டு, குறைக்க சொல்லி போராடிய காலம் உண்டு. ஆனால் 1 பைசா கூட நீங்கள் கட்ட வேண்டியதில்லை என்று அறிவித்து சட்டமியற்றிய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே தான், கலைஞர் காட்டிய வழியிலே தான் இன்று தளபதி அவர்களும் விவசாயிகளுக்காக பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதற்காக ஒரு விவசாய துறையை ஆரம்பித்தது மட்டுமல்ல, துறை அமைச்சராகவும் அதே நேரத்தில் விவசாயிகளுக்காக தனி நிதி, தனி பட்ஜெட் உருவாக்குகிற ஒருவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் விவசாயிகளுக்காக அரசு, ஒரு விவசாயிகளுடைய அரசு. எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற அரசு தான் இந்த அரசு. அந்த அடிப்படையிலே தான் இங்கே இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3 வட்டங்கள், 3 தாலுக்காக்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல 9 கரும்பு கோட்ட அலுவலகங்கள் இங்கே செயல்பட்டு வருகின்றன. இவைகள் எல்லாம் இந்த ஆலையினுடைய சிறப்பு அம்சமாகும். இது கிட்டத்தட்ட 1980 துவங்கப்பட்ட ஒன்று. அப்பொழுது துவங்கப்பட்டிருந்தாலும் வளர்ச்சி அடைந்ததெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற கலைஞர் காலத்திலேயும் நம்முடைய தளபதி காலத்திலேயும் தான் இது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் வீதம் 3.43 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டது. 7.37 கோடி 4634 அங்கத்தினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 சென்ற ஆண்டு முடிய கணக்கு ஆண்டில் இந்த ஆலைக்கான லாபம் மட்டும் 410 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால்
இந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிற அம்மையாரும் அதேபோல் அதற்கு ஒத்துழைக்கிற விவசாய பெருங்குடி மக்களும் நீங்கள் தான் மிக மிக முக்கிய காரணம். மேலும் இங்கே இங்கே இருக்கிற நிலத்தினுடைய ஆக்கிரமிப்பு பரப்பு 9987 ஏக்கர். அரவை பருவத்தில் 2,75,000 மெட்ரிக் டன் கரும்பு இங்கே அறுவை செய்யப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டு அரவை பருவத்தில் 9.5 சர்க்கரை கட்டுமானம் எதிர்நோக்கப்படுகிறது. மேலும் நடப்பு அரைப்பருவத்தில் சப்ளை செய்யப்படும் கரும்புக்கு கிரயமாக ரூபாய் 3,151 முதல்ல இருந்தது 3,151 ரூபாயாக வழங்கப்படுகிறது. ஆகவே விவசாயிகளினுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசாகத்தான் இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் வளர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியிலே இருக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய், அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய். இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் மேலே படிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த கல்வி வளர்ச்சி. அந்த கல்வி வளர்ச்சிக்கு இந்த ஆலயம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த ஆலயம் மூலமாகவே எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை இங்கே ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளெல்லாம், இந்த பகுதி பிள்ளைகளெல்லாம் அதிலே படிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம விவசாயிகளுடைய கல்வித்திறனும் வளர வேண்டும் என்ற, அவருடைய வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான். ஆகவே இங்கே நான் முதலிலே சொன்னதைப் போல 12% இங்கே இந்த பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. 12% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே ஆலையின் கரும்பு இடைத்தளம் 11.32 லட்சம் செலவில் நவீனமயப்படுத்தப்பட்டு வருகிறது. இடைத்தளம்லாம் இங்கே இடம் போடுறது அதனுடைய இதுவும் நல்லா அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் இப்போ 11.32 லட்சம் செலவில் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஆலையின் மண் களத்துக்கு ரூபாய் 2.96 கோடி செலவில் ஆர்சிசி கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஆலையினுடைய வளர்ச்சி இங்கே அதுதான் நம்ம மணிகண்டன் சொன்னார். நம்ம ஆட்சி வருகிற பொழுதெல்லாம் இந்த ஆலை வளர்கிறது என்று சொன்னவர். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலை இப்பொழுது வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே மேலும் பல்வேறு பணிகள் வளர வேண்டும். இங்கே பணியாற்றுகிறவருடைய பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுடைய மறைந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் வேலை வாய்ப்பினை அளிக்க வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலேயுமே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனங்களை செய்து வருகிறார். இந்த ஆலையில் மட்டும் இந்த பணி நான் சென்ற ஆண்டே இங்கே வருகிற பொழுது கூட இதை அறிவித்து இங்கே பல பேருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது. மொத்தம் இந்த கருணை அடிப்படையிலே பணி நியமனம் விண்ணப்பித்தவர்கள் 114 பேர். அதிலே இதுவரை 62 நபர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி பேருக்கும் அந்த பரிசீலனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஆணைகள் வழங்கப்படும். சென்ற ஆண்டு நான் வந்தபோது 35 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இப்பொழுது 5 பேருக்கு வழங்குகிறோம். மீதி இருக்கிற இந்த 62 பேர் சொன்னோம் இல்லையா, அதில் 35 பேர் போனால் மீதி இருக்கிற 27 பேர்களுக்கும் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கும் வழங்கப்படுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இங்கே பணியாற்றுகிற தொழிலாளர் தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் படிப்பதற்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், இங்கே வேலைவாய்ப்பு வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு வேண்டுவது, இந்த விவசாயிகளுக்கான நன்மையை செய்கிற அரசு, இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி என்பதை நீங்கள் எங்கெங்கும் பறைசாற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நான் அரசியலுக்காக இதை சொல்லவில்லை.
உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் பில்லு அது ஒன்று போதும். விவசாயிகள் எந்த காலத்திலேயும் கலைஞரை மறக்காமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த கரண்ட் பில்லு ஒன்று போதும். இந்த கரண்ட் பில்லு இலவசம். அதுவும் நடுவில் இருந்த காட்சியில் புதியதாக யாருக்கும் இந்த மாதிரி மின் மோட்டார்கள் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவருக்கும் விண்ணப்பித்திருக்கிற அனைவருக்கும் இந்த இலவச மின் வசதியோடு கூடிய மின் மோட்டார்களை வழங்குவதற்கு அனுமதி அளித்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டிருப்பதுதான் இந்த தமிழக அரசு. இந்த விவசாயிகளுடைய நலனை அக்கறையில் இருப்பத காரணத்தினால்தான் இங்கே கூட்டுறவு ஆலைகள் எல்லாம் இங்கே திருக்கோயிலூர்ல தான் முதல்ல இருந்தது. இப்போ அது திருவெண்ணைநல்லூரிலேயும் உருவாக்கப்பட இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் திருவண்ணூர் போய் வந்துடலாம். அந்த அளவிற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிற ஒரு அரசு தான் தமிழக முதல்வர் தளபதியினுடைய அரசு என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது விவசாயிகளுடைய அரசு. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்குமாக பாடுபடுகிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அந்த உணர்வோடு இந்த செங்கல்வராயன் பேர் வச்சதே பெரிய பெருமைக்குரிய ஒன்று. செங்கல்வராயன் சர்க்கரை ஆலை மிக சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். கொடுக்கிறீர்கள், அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.